Hello my dear students, welcome to Thanga Kanidam. இன்னைக்கு நாம 10th standard maths chapter 5 exercise 5.3ல இருக்க problems பார்க்க போறோம். இதுல first question, find the equation of a straight line passing through the midpoint of a line segment joining the points 1, -5, 4, 2 and parallel to ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. அதுல first subdivision x axis and second subdivision y axis. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் உடைய ஈக்குவேஷன் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எப்படி இருக்குதுன்னா, இது வந்து ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? அதாவது பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். இதோட மீனிங் என்ன? இது வந்து ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது, அந்த பாயிண்ட் வந்து ஒரு மிட் பாயிண்டா இருக்கு. ஓகே, மிட் பாயிண்ட்னா எதுக்கு மிட் பாயிண்ட்? இன்னொரு லைனுக்கு அது மிட் பாயிண்டா இருக்கு. அந்த லைனை ஜாயின் பண்ற ரெண்டு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா? அதாவது இந்த மாதிரி இப்போ இதுதான் வந்து ஒரு லைன் எல்லுன்னு எடுத்துக்கலாம். இந்த லைன் எல் இருக்குல்ல, இதோட ஈக்குவேஷன் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது, இந்த பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, இன்னொரு லைன் செக்மெண்ட்டுக்கு அது மிட் பாயிண்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இதோட என் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -5 அதுக்கப்புறம் 4, 2. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ற லைன் இருக்குல்ல, அதனுடைய மிட் பாயிண்ட்ல தான் நமக்கு தேவையான லைன் வந்து பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க? parallel to x axis ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல parallel to x axis, அதாவது இதுக்கு parallel-ஆ இருக்கு. அது என்னன்னா x axis. இப்போ ஜென்ரலா கிராஃப்ல பாத்தீங்கன்னா இப்படி நம்ம போடுவோம், ஞாபகம் இருக்கா? பிளஸ் மாதிரி போட்டுட்டு இந்த ஹரிசாண்டலா இருக்கு, அதை நம்ம எக்ஸ் ஆக்சஸ்னு எடுப்போம். பட் இது வந்து ஜஸ்ட் இப்போ ரஃபா தான் நம்ம டிரா பண்றோம். ஓகே, அதனால இது வந்து எக்ஸாக்டா நான் வந்து உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கல, ஜஸ்ட் இது ஒரு ரஃப் டயக்ராம் தான். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, ஒரு லைன், அந்த லைன் வந்து இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலா இருக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் படி. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஐடியா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சரி, இந்த லைன் எல் இருக்குல்ல, இதோட ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது, இதுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துடலாமா? சி அப்படி நம்ம நேம் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு ஒரு நேம் கொடுத்துடலாம் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த சி அப்படிங்கிற பாயிண்ட் எப்படி இருக்குன்னா ஏபினுடைய மிட் பாயிண்டா இருக்கு. ஓகே, அப்போ நாம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இந்த பாயிண்ட் சியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். கரெக்டா? அப்ப இந்த லைன் எல் ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த பாயிண்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் அதை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஓகே, இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதனால இதுக்கு நாம நேம் x1, y1 இந்த பாயிண்ட்டுக்கு x2, y2 கொடுத்துடலாம். இப்போ வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாம். x1 ஓட வேல்யூ 1 plus x2 ஓட வேல்யூ 4 divide by 2, y1 ஓட வேல்யூ -5 plus y2 ஓட வேல்யூ 2 divide by 2 equal to 1 plus 4 அது 5 வரும். ஸோ 5 by 2. இந்த இடத்துல -5 plus 2 வேற வேற சைன் இருக்கிறதுனால இதை நாம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். இங்க பெரிய நம்பர் அப்படிங்கிறது 5, அதோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -3 divide by 2. ஓகே, ஸோ இதுதான் வந்து மிட் பாயிண்ட் சி, சியோட வேல்யூ இது. ஓகே, இப்போ இந்த லைன் எல் 5, 2, -3/2 அப்படிங்கிற இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா? இந்த பாயிண்ட் சி என்னது? 5/2, -3/2 இது வழியா பாஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைன் எல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அண்ட் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆரிஜின் 0, 0. ஓகே, இப்போ இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைன் இந்த மாதிரி. ஓகே, இது வந்து இந்த ஆரிஜின்ல இருந்து ஒரு பி டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? பி இல்லைனா ஏ கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இது நம்மளோட சாய்ஸ் தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஏ டிஸ்டன்ஸ்ல ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம்.
அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலா ஒரு லைன் இருக்கு, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து ஒரு ஏ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்னா அதனுடைய ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ஏ அப்படி இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து ஒரு 10 யூனிட்ஸ் தள்ளி இருந்துச்சுன்னா, அதாவது இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,10 இந்த மாதிரி மீனிங். ஓகே, அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா y ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும். புரியுதுங்களா? அதே தான். அப்போ ஒரு ஏ டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? y ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலால தான் இந்த லைன் இருக்கு அப்படிங்கறத அவங்க கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. பட் எவ்வளோ யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லல. ஓகே, ஸோ அந்த டிஸ்டன்ஸை நாம ஏன்னு எடுத்துக்கலாம். Let A be a distance between the line L and X axis. Okay, சரி, அப்போ அந்த லைன் L இருக்குல்ல, அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? The equation of the line L is y is equal to A. Okay, சரி, அப்போ இந்த லைன் L இருக்குல்ல, அதோட ஈக்குவேஷன் வந்து y equal to A ன்னு கிடைச்சிருச்சு. அப்புறம் இந்த லைன் L வந்து எந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது? 5,2 - 3/2 அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது இல்லையா? அப்போ இந்த பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, அப்போ இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு அர்த்தம். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த அன்னோன் ஏ இருக்குல்ல, அந்த ஏவோட வேல்யூ என்னன்றதே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இது ஏன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து டிஸ்டன்ஸுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துருக்கோம். கரெக்டா? அது வந்து தெரியாது. ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட் இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ திஸ் லைன் எல் அப்படி இல்லைன்னா இது y ஈக்குவல் டு ஏன்னு சொல்லலாம், passes through the point (5/2, -3/2). This implies இது பாஸ் பண்றதுனால இந்த பாயிண்ட் கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால பாயிண்ட் எடுத்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல y ஈக்குவல் டு ஏ மட்டும் தான் இருக்கு, x இல்ல. y யோட வேல்யூ மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? y யோட வேல்யூ -3/2 ஈக்குவல் டு a. ஓகே, இதுல இருந்து நமக்கு a வோட வேல்யூ -3/2ன்னு கிடைச்சிடுச்சு. So this implies the equation of the line L is y equal to a இல்லையா? aக்கு பதிலா -3/2. ஓகே, இதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 2y வரும், ஈக்குவல் டு -3. அதுக்கப்புறம் -3 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா +3 வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 0. ஓகே, ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் என்னது? 2y + 3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இதுல பாத்தீங்கன்னா parallel to y axis னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் வந்து லைன் L. இந்த லைன் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, அதாவது 1, -5 அதுக்கப்புறம் 4, 2. இது ரெண்டும் எண்ட் பாயிண்ட்ஸா வச்சிருக்கிற ஒரு லைனுடைய மிட் பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம மிட் பாயிண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூ 5/2, -3/2. ஓகே, இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷன் படி இந்த லைன் L வந்து y ஆக்சஸ்க்கு பேரலா இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட y ஆக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த லைன் Lோட ஈக்குவேஷன் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இதுதான் வந்து நார்மலா நம்ம டிரா பண்ற கிராஃப்ல நம்ம டிரா பண்ற எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் y ஆக்சிஸ். ஓகே, இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 0,0. இப்போ y ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைன், அப்போ இப்படி இருக்குமா? ஒன்று இப்படி இருக்கும், அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கும். கரெக்டா? அதாவது y ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைனு. இது வந்து இந்த இந்த பாயிண்ட் இருக்குல்ல 0,0, இந்த பாயிண்ட்ல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு b டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? அது y ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு b டிஸ்டன்ஸ்ல தள்ளி இருக்கிற இந்த லைனோட ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு
bன்னு இருக்கும். ஓகே, x equal to bன்னு இருக்கும். So இதை எழுதிக்கலாம். The equation of the line parallel to y-axis is x is equal to b. ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் ஆல்பபெட் தான். நீங்க b-னு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேற ஏதாவது a-னு எழுதிக்கலாம், இல்ல t-னு எழுதிக்கலாம், s-னு எழுதிக்கலாம். ஜஸ்ட் ஆல்பபெட் தான், நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா, பட் மீனிங் என்னன்னா அவ்வளோ யூனிட் டிஸ்டன்ஸ்ல அந்த லைனு இருக்குன்னு அர்த்தம். y ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகேவா, சரி, இதுல நான் x equal to b-னு எடுத்திருக்கேன். அடுத்தது the equation of the line சொல்லிருக்கோம்ல, இது என்னன்னா the equation of the line L தான். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து x equal to b. அண்ட் இந்த லைனு இந்த 5,2, -3/2 இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் லைன் passes through 5,2, -3/2. ஓகே, இந்த லைன்ல பாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, அதனால இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணீங்கன்னா இதுல எக்ஸோட வேல்யூ 5/2 ஈக்குவல் டு பி. இதுல ஒய்ங்கிற ஒரு டேர்மே இல்ல. ஒய் இருந்ததுன்னா நாம ஒய்க்கு -3/2 எடுத்து அப்ளை பண்ணிருப்போம். பட் இங்க ஒய் இல்ல, எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதனால எக்ஸுக்கு மட்டும் வேல்யூ எடுத்து நாம அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சிடுச்சு. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இந்த பியோட வேல்யூ இங்க நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் the equation of the line is x is equal to b. b ஓட வேல்யூ 5/2. அதுக்கப்புறம் இது cross multiply பண்ணீங்கன்னா 2x is equal to 5 வரும். This implies 2x minus 5 equal to 0. ஏன்னா இந்த 5 நாம opposite எடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the equation of a straight line is, அதாவது ஒரு straight lineோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. Find its slope, inclination and intercept on the y-axis. ஓகே, ஸோ அதோட ஸ்லோப்பு, இன்க்ளினேஷன் ஆங்கிள் கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்செப்ட் ஆன் த y-axisனா y இன்டர்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, சரி, இப்போ இதுல என்னெல்லாம் வந்திருக்குன்னா ஸ்லோப்பு, இன்க்ளினேஷன், y ஆக்சிஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேவா, சரி, இதுல நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலால இது எதுக்கு வந்து சூட் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதாவது ஸ்லோப்பு, y இன்டர்செப்ட், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். ஸோ இது எல்லாம் இன்வால்வ் ஆகிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y is equal to mx plus c. ஓகே, இந்த y equal to mx plus c இருக்குல்ல, இது என்னன்னா equation of the line. ஓகே, இது வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன். இதுல m இருக்குல்ல, அதாவது இதுல m அப்படிங்கிறது ஸ்லோப், c இருக்குல்ல, c அப்படிங்கிறது y இன்டர்செப்ட். ஓகேவா, சரி, இப்போ கொடுத்திருக்க இந்த 2 into x minus 5 plus 5 equal to 0 அப்படிங்கிறது ஒரு லைனோட ஈக்குவேஷன். அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். The equation of the line is 2 into x minus 5 plus 5 equal to 0. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நாம இந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது y equal to mx plus c அப்படிங்கிற இந்த ஃபார்மட்டுக்கு நாம கொண்டு வந்துட்டோம்னா, இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப்பு, அதுக்கப்புறம் தனியா ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து y இன்டர்செப்ட் அப்படின்னு நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். ஓகே, சரி, இதை அந்த ஃபார்மட்டுக்கு எடுத்துட்டு வரணும். அதாவது எப்படி இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல y மட்டும் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கலாம். அந்த மாதிரி நாம இதை கொண்டு வரணும். ஓகேவா, சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x minus 2y plus 5 equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல -2y மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2x-ஐயும் 5-ஐயும் அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். என்ன வரும், இங்க +2x இருக்கு, ஆப்போசிட் சைட் போகும்போது -2x. அதே மாதிரி இங்க +5 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -5.
நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு இங்க y மட்டும்தான் வேணும். ஏன்னா ஃபார்முலால எப்படி இருக்கு பாருங்க, y ஈக்குவல் டு mx பிளஸ் c அப்படிதான் இருக்கு. அப்போ y டேர்ம் வந்து தனியா இருக்கணும், y கூட எந்த வேல்யூமே இருக்கக்கூடாது. இங்க y கூட இருக்கிறது -2, ஸோ அதை இந்த -2வை அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். -2yனா என்ன மீனிங், -2 இன்டு y, கரெக்டா? அப்ப இது ப்ராடக்ட்ல இருக்கு. ப்ராடக்ட்ல இருக்க ஒரு வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போறோம்னா அது டிவைட்ல போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ y is equal to -2x minus 5 divided by -2. அதுக்கப்புறம் இதை தனித்தனியா டிவைட் பண்ணிக்கலாம். -2x divide by -2, அதுக்கப்புறம் -5 divide by -2 வரும். இதுல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு, 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ x மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிட்டு பிளஸ் மட்டும் இருக்கும். தட் இஸ் பிளஸ் 5/2. ஓகேவா? So this implies y is equal to x plus 5/2ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இத நாம இப்போ y equal to mx plus c கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா yக்கு y தான் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, ரைட் ஹேண்ட் சைட்ல இங்க mx இருக்கு, இந்த இடத்துல வெறும் x மட்டும் தான் இருக்கு. ஓகே, வெறும் x இருக்குன்னா x பக்கத்துல 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு எம்மோட வேல்யூ என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் y இன்டர்செப்ட் c வந்து எழுதணும். cங்கிறது செப்பரேட்டா கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அப்போ c is equal to 5/2 எழுதிடலாமா? ஸோ this implies slope equal to m equal to 1 and y intercept equal to c is equal to 5/2. ஓகே, இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. கொஸ்டின்ல வேற என்ன கேட்டிருந்தாங்க பாருங்க. கொஸ்டின்ல வந்து ஸ்லோப் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இந்த வேல்யூ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப இதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்செப்ட் ஆன் த y ஆக்சஸ் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, இப்ப நம்ம கிட்ட என்னெல்லாம் டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு லைனோட ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்லோப் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் y இன்டர்செப்ட் தெரியும். பட் நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஓகே, ஸோ இதுதான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஸ்லோப்புக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இது ரெண்டும் இன்வால்வ் ஆகி வர மாதிரி ஒரு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta, இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta is equal to ஸ்லோப்போட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் அதாவது tan theta equal to 1 இதோட மீனிங் என்ன, தீட்டாக்கு அதாவது ஏதோ ஒரு தீட்டா வேல்யூ ஒரு டிகிரி வேல்யூக்கு நம்ம tan எடுக்கும் பொழுது நமக்கு 1 கிடைக்குது. கரெக்டா? இப்போ ஆல்ரெடி நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க, அதாவது ட்ரிக்னோமெட்ரி 6th சாப்டர்ல வந்து பார்த்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சைன், காஸ், டேன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இதில் டேனுக்கு நேராக பாருங்க. ஓகேவா? டேனுக்கு நேராக அந்த டிகிரி வேல்யூஸில் பாருங்க. பார்க்கும்போது எதுக்கு வந்து 1 வருது அப்படின்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த tan தீட்டாக்கு நேராக 45 டிகிரியில் தான் 1 வருது. கரெக்டா? அப்போ இதோட மீனிங் என்ன, tan ஆஃப் 45 டிகிரி வேல்யூ தான் 1. ஓகேவா? சரி, அப்போ tan ஆஃப் 45 டிகிரிக்கு தான் 1 கிடைக்குதுன்னா என்ன மீனிங், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் angle of inclination equal to 45 degree. ஓகே, அவ்வளவுதான். ரிசல்ட் எடுத்து எழுதிடலாமா? Slope is equal to 1, inclination is equal to 45 degree and y intercept equal to 5/2. அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன், அதாவது ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. whose inclination is 30 degree, angle of inclination கொடுத்திருக்காங்க and making an intercept -3 on the y axis, அதாவது y intercept ஓட வேல்யூவும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த மாதிரி அதாவது
ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அதுக்கப்புறம் y இன்டர்செப்ட். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னா அதை வச்சு நம்மளால ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் இருக்கிற மாதிரியான ஒரு லைனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? y ஈக்குவல் டு mx பிளஸ் c ன்னு இருக்கும். அதை எழுதிக்கலாம். The equation of the line is y is equal to mx plus c. இதுல m அப்படிங்கிறது ஸ்லோப், c அப்படின்னா y intercept. இதுல இந்த ஸ்லோப் அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இது ரெண்டும் வர மாதிரி ஒரு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா என்னன்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு m is equal to tan theta. ஓகே, சரி. அப்போ ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan of ஆங்கிள் என்ன? 30 டிகிரி. ஓகே, tan 30 டிகிரியோட வேல்யூ இது வந்து நீங்க ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. சாப்டர் 6ல வந்து இருக்கும் பாருங்க. அதுல வந்து 30, 60, 45 இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டான்னு இருக்கும். ஸோ அதுல tan தீட்டால 30 டிகிரிக்கு நேர வேல்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/√3 கிடைக்கும். ஓகே, அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். சரி, இதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப்போட வேல்யூ கிடைச்சிருச்சு. தட் இஸ் m ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஆல்ரெடி கொஸ்டின்லயே வந்து y இன்டர்செப்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து எழுதிக்கலாம். c is equal to -3. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எடுத்து லைனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்குல்ல, அதுல எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். So this implies y is equal to mx plus c equal to m ஓட வேல்யூ 1/√3 x plus c ஓட வேல்யூ -3. ஓகே, அதுக்கப்புறம் LCM எடுங்க. என்ன வரும்? x minus 3√3 divide by √3 வருமா? அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So y into √3 is equal to x minus 3√3. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வேல்யூஸுமே நாம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வர போறோம். எடுத்துட்டு வந்தீங்கன்னா -x plus y√3 plus 3√3 equal to 0ன்னு வரும். பட் நம்ம எப்பவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி தான் பண்ணுவோம். ஓகேவா? பட் இது நெகட்டிவ்ல இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் டோட்டலா சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். இது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னா கண்டிப்பா பாசிபிள் தான். ஏன்னா மைனஸால ரெண்டு சைடு நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0ங்கிறதுனால -0னால அது 0 தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளால ஈஸியா எல்லாத்துக்கும் டோட்டலா சைன் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, சரி, அவ்வளவுதான். டோட்டலா சைன் சேஞ்ச் பண்ணி என்ன வரும்? x வரும். இந்த இடத்துல -5√3 வரும். இந்த இடத்துல -3√3 வரும். ஈக்குவல் டு 0. ஸோ அவ்வளவுதான். இதுதான் என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் √3x plus 1 minus √3y equal to 3. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல x and y அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் இருக்கு. இந்த 2 வேரியபிள்ஸ் உடைய டிகிரி 1 தான் இருக்கு. ஓகே, அப்போ இது வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன் அர்த்தம். ஓகே, இந்த லைனுக்கு வந்து ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து நிறைய ஃபார்முலா தெரியும். அதுல ஒரு லைனோட ஈக்குவேஷன் ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் இன்வால்வ் வர மாதிரியான ஈக்குவேஷன் எது வரும்? ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஈக்குவேஷன் தான் என்னன்னா y is equal to mx plus c. ஓகே, இதுல m அப்படிங்கிறது ஸ்லோப் and c னா y இன்டர்செப்ட். ஓகேவா? அப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷனை இந்த மாதிரி ஃபார்மட்டுக்கு நாம கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது y equal to mx plus c இந்த மாதிரி ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுல x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப். அதுக்கப்புறம் தனியா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து y இன்டர்செப்ட். ஓகே, சரி, இதுதான் நம்மளோட கொடுத்திருக்க ஈக்குவேஷன். இதை ஃபர்ஸ்ட் நாம எடுத்து எழுதிக்கலாம். இதை இந்த ஃபார்மட்டுக்கு நாம எடுத்துட்டு வரணும். இதை எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒயிட் டேர்மை மட்டும் அப்படியே அந்த சைட்லயே வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவா இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிடுங்க. இங்க √3x இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. ஓகே, இது இந்த சைடு வருது. ஆப்போசிட் சைடு வர்றதுனால சைன் மாறிட்டு -√3x அப்படி நமக்கு கிடைக்குது. ஓகே,
அடுத்தது நமக்கு y தான் வேணும். ஏன்னா y ஈக்குவல் டு mx plus c. இந்த yக்கு பக்கத்தில் வேல்யூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. பட் இங்கே நமக்கு 1 மைனஸ் ரூட் 3 y இருக்கு. ஸோ அதனால இதை நம்ம ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ல இருக்கு. அதனால ஆப்போசிட் சைடு வரும்போது இது நமக்கு டிவைட்ல வந்துடும். அதாவது 3 மைனஸ் ரூட் 3x டிவைட் பை 1 மைனஸ் ரூட் 3 நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இப்போ இதை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதை தனித்தனியாக பிரிச்சுட்டும் பண்ணலாம், இல்லைனா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாகவும் பிரிக்கலாம். ஓகேவா? பட் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணோம்னா ஒரே ஸ்டெப்பில் நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது நமக்கு அது சம் வேல்யூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வரணும்னா இந்த டிவைடில் இருக்க வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இங்கே நமக்கு 1 மைனஸ் ரூட் 3 இருக்குல்ல. ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள். 1 மைனஸ் ரூட் 3 இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, இது நடுவில் வந்து சைனை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளையும் டிவைட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? அதாவது 1 மைனஸ் ரூட் 3 இருக்குல்ல, இதை சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா நடுவில் 1 பிளஸ் ரூட் 3 வரும். அதாலேயே நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ நியூமரேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க. என்ன கிடைக்கும்? 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 வரும். அதுக்கப்புறம் மைனஸ் ரூட் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, அப்படியே டைரக்டாக மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ரூட் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3ன்னு இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நமக்கு a மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி மாதிரி இருக்கா? பாருங்க, a மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி மாதிரி இருக்கா? ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏவோட வேல்யூ 1 அண்ட் பியோட வேல்யூ ரூட் 3. சரி, ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா a ஸ்கொயர் அதாவது 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக ரூட் 3, அதனால ரூட் 3 ஸ்கொயர். ஓகே, அதுக்கப்புறம் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 மைனஸ் ரூட் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 இன்டூ எக்ஸ் டிவைடட் பை 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். ஏன்னா ரூட் 3 இன்டூ ரூட் 3னா அது என்னது? ரூட் 3 இன்டூ ரூட் 3னா அது வெறும் 3 தான் இல்லையா? நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான். அப்போ ரூட் 3 ஸ்கொயர்னா அது 3 தான். ஓகேவா? அப்போ 1 மைனஸ் 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3, அதுக்கப்புறம் இந்த இடத்துல மைனஸ் ரூட் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் 3னா அது மைனஸ் 2. ஓகே, அதுக்கப்புறம் இதை இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சிங்கன்னா 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 டிவைட் பை மைனஸ் 2 வருமா? இதை நாம 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 டிவைட் பை 2ன்னு எழுதிக்கலாமா? அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ரூட் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் 2ன்னு வரும். அப்போ அந்த மைனஸ் மைனஸ் நமக்கு கேன்சல் ஆயிட்டு ப்ளஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ ப்ளஸ் ரூட் 3 பை 2 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதை எந்த ஃபார்மெட்டில் எழுதணும்? y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற இந்த ஃபார்மெட்டுக்கு நாம் கொண்டு வரணும். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y தான் இருக்குது. அப்போ பிரச்சனை இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே வச்சுக்கலாம், yன்னே இருக்கட்டும். பட் ரைட் ஹேண்ட் சைடில் எம்எக்ஸ் வரணும் இல்லையா? இதை வந்து ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இருக்கிறத இப்போ இதை ஃபர்ஸ்ட் டேர்ம் இது செகண்ட் டேர்ம்னு ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ ரூட் 3 பை 2 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 எக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ மைனஸ் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 டிவைட் பை 2ன்னு இருக்கும். ஓகே, சரி, இப்போ இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு m என்ன கிடைக்குது? mனா என்ன? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இங்கு நமக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரூட் 3 பை 2 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3. ஓகேவா? அதுக்கப்புறம் சினா என்னன்னா தனியாக இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆக்சுவலி நமக்கு பிளஸ் சி தான் இருக்கணும், பட் இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ இதோட மீனிங் என்ன? பிளஸ் இன்டூ இந்த வேல்யூன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ சியோட வேல்யூ என்னது? மைனஸ் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 டிவைட் பை 2. ஓகே, இந்த m இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்லோப். இங்கே எழுதிக்கலாம். ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 பை 2 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 அண்ட் சி இருக்குல்ல, இதுதான் என்ன? y இன்டர்செப்ட். ஓகே, ஸோ y இன்டர்செப்டோட வேல்யூ என்னது? மைனஸ் 3 இன்டூ 1 பிளஸ் ரூட் 3 பை 2. இதுக்கப்புறம் ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் நான் தனியாக வந்து எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா புக் ஆன்சர் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறதுக்காக தான். ஓகேவா? பட் இது வரைக்கும் போட்டதே நமக்கு கரெக்டு தான். ஓகேவா? இதிலிருந்து புக் ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ
இங்க ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்டோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கேன். இல்ல ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு √3/2 into 1 plus √3 இருக்கு. இந்த √3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வரும்? √3 plus √3 into √3 னா 3 வருமா? டிவைட் பை 2. அதே மாதிரி இந்த ஸ்டெப்ல பாருங்க மைனஸ் ஆஃப் 3 into 1 plus √3 இருக்கு. இந்த 3 மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா 3 plus 3 √3 டிவைட் பை 2ன்னு வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல 5th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the value of a if the line through -2, 3 and 8, 5. அதாவது a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்புறம் is perpendicular to y is equal to ax plus 2. ஓகே, இந்த லைன் இருக்குல்ல, அதாவது இந்த -2, 3, 8, 5 இதுல பாஸ் ஆகிற அந்த லைன். இந்த லைன் பாத்தீங்கன்னா y is equal to ax plus 2 அப்படிங்கிற லைனுக்கு perpendicular இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிட்டு தான் நாம a ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு டிரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு, இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ஓகேவா? சரி, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னொரு பாயிண்ட் 8, 5. ஓகே, இந்த 2 பாயிண்ட்ல தான் இந்த லைன் வந்து பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் y ஈக்குவல் டு ax plus 2 அப்படிங்கிற லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு. பர்பெண்டிகுலர் என்ன அர்த்தம்? 2 லைனுக்கும் நடுவுல 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சரி, இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னது? y is equal to ax plus 2. ஓகே, இந்த ஏவை தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த லைனுக்கு நம்ம நேம் கொடுத்துடலாமா? இதை L1 எடுத்துக்கலாம், இதை L2ன்னு எடுத்துக்கலாம். சரி, நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ 2 லைன்ஸ் வந்து பர்பெண்டிகுலரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஸ்லோப்ஸை நாம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ -1. கரெக்டா? அதாவது if 2 lines are perpendicular then product of their slopes equal to -1. ஓகே, இப்போ இந்த லைன் L1 இருக்குல்ல, அதோட ஸ்லோப்பை நாம M1 அப்படின்னு எடுத்துக்கலாம். லைன் L2 இருக்குல்ல, அதோட ஸ்லோப்பை நாம M2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி, அப்போ M1 into M2 is equal to -1. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதை எடுத்து நாம எழுதி வச்சாச்சு. சரி, இப்போ இதனால என்னன்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த லைன் L1க்கு அதோட 2 பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த 2 பாயிண்ட் நமக்கு தெரியும் அப்படின்னா அதோட ஸ்லோப் நாம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்டா? என்ன ஃபார்முலா? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 டிவைடட் பை x2 minus x1. இதுதான் அந்த ஃபார்முலா. சரி, அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நாம x1 y1 இதுக்கு x2 y2 நேம் கொடுத்துடலாம். இப்ப நாம ஃபைண்ட் அவுட் பண்றது இந்த லைன் L1 இருக்குல்ல, அதோட ஸ்லோப் ஃபார்முலா. ஓகே, சரி, அதோட ஸ்லோப்புங்கிறதுனால இதுக்கு நாம நேம் M1 அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? y2. இதுல y2 ஓட வேல்யூ 3 minus y1 5 டிவைடட் பை x2க்கு -2 மைனஸ் x1க்கு 8. ஓகே, 5 இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -2 டிவைடட் பை -2 -8. 2 நம்பர்ஸ் ஒரே சைன்ல இருக்கு. அப்ப அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். அப்ப 8 2 ஆட் பண்ணீங்கன்னா 10 கிடைக்கும். சேம் சைனுங்கிறதுனால -10. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 2வையும் 10ஐயும் நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, இந்த இடத்துல 5 2s are 10. அப்போ 1/5 கிடைக்கும். ஓகே, so this implies M1 equal to 1/5. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கிறோம். அதாவது M1 into M2 is equal to -1. கரெக்டா? இதுல M1 ஓட வேல்யூ 1/5 into M2 is equal to -1. So this implies M2 is equal to -1. இந்த 1/5 அதாவது 1/5 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். என்ன வரும்? 5/1 வருமா? Okay, so -1 into 5 -5. This implies M2 is equal to -5. Okay, the M2ங்கிறது என்னது? Slope of L2. Correct? Slope of L2 is equal to -5. Okay, already the
L2 ஓட ஈக்குவேஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க கரெக்டா. The equation of the line L2 is question என்ன கொடுத்திருந்தாங்க y is equal to ax plus 2 கரெக்டா. சரி இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு y is equal to mx plus c மாதிரி இருக்கா இந்த ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு ஸ்லோப் என்ன கிடைச்சிருக்கு a தானே கிடைச்சிருக்கு. ஓகே இதுல ஸ்லோப் a. பட் நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸ்லோப்போட வேல்யூ -5. அப்ப இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. ஈக்குவேட் பண்ணீங்கன்னா நமக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே சோ திஸ் இம்ப்ளைஸ் a equal to -5. இதையே நாம ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த லைன் L2க்கு தான் ஸ்லோப் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் -5. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன். ஜென்ரலா லைனோட ஈக்குவேஷன் y equal to mx plus c இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா இதுல x ஓட கோஎஃபிஷியன்ட் தான் ஸ்லோப் m. ஓகேவா. சோ அதுதான் அப்போ இதுதான் ஸ்லோப் நம்ம சொல்றோம். தட் மீன்ஸ் இந்த a தான் வந்து ஸ்லோப். நம்ம ஆல்ரெடி ஸ்லோப்போட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் ரெண்டுத்தையும் நாம ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஓகே சரி இதுல இருந்து நமக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிடுச்சு. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா the hill in the form of a right triangle. அதாவது ஒரு hill ஒன்னு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா right triangle ஃபார்மட்ல இருக்கு. ஓகே right triangle என்ன அர்த்தம் அந்த triangle உடைய ஆங்கிள் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா அதாவது இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி ஒரு ஹில் இருக்கு. இதுல ஒரு சைடு வந்து 90 டிகிரி. as it's a foot at 19,3. ஓகே சோ இதுதான் வந்து ஃபுட். சோ இதுல இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்ல இருக்க பாயிண்ட் வந்து 19,3. அடுத்தது the inclination of the hill to the ground is 45 degree. ஓகே inclination ஆங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். of the hill இது வந்து hill to the ground இந்த ground இருக்கு இல்லையா இது கூட அது incline பண்ற ஆங்கிள் 45 degree. ஓகே இங்க மார்க் பண்ணிருக்கோம். அடுத்தது find the equation of the hill joining the foot and top. ஓகே சோ இதுதான் hill இது வந்து foot அப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அப்போ இதுதான் அதோட டாப். ஓகே அப்போ இது வந்து டாப் இது வந்து ஃபுட். சோ இது ரெண்டும் கனெக்ட் பண்ற இந்த லைன் இதோட ஈக்குவேஷன் தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. இந்த லைன் பாத்தீங்கன்னா 19,3 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது இந்த கிரவுண்ட் லெவலோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ஓகேவா அப்போ இத நமக்கு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஆங்கிளும் தெரியும். சோ இதை வச்சுக்கிட்டு இந்த லைனோட ஈக்குவேஷன் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே சோ இதுக்கு நாம யூஸ் பண்ற ஃபார்முலா என்னன்னா y minus y1 is equal to m into x minus x1. ஏன்னா இதுல தான் வந்து ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அது x1, y1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். ஓகேவா இன்னொரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. அதாவது x minus x1 divided by x2 minus x1 equal to y minus y1 divided by y2 minus y1. இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா இதுவும் வந்து லைனோட ஈக்குவேஷன் தான். பட் இந்த ஃபார்முலா எப்போ நம்ம யூஸ் பண்ண முடியும்னா அவங்க क्वेश्चनல 2 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அப்பதான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா பட் இங்க நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த ஃபார்முலா தான் நாம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே இதுல x1, y1 அப்படிங்கிறது 19,3. ஓகே அதாவது x1 வந்து 19 y1 வந்து 3. ஓகே அடுத்தது m. mனா என்னன்னா ஸ்லோப். क्वेश्चनல ஸ்லோப் கொடுத்திருக்காங்களா இல்ல கொடுக்கல கரெக்டா. பட் நமக்கு ஒரு ஆங்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே சோ இந்த ஆங்கிளை வச்சு நம்மளால ஈஸியா ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan theta. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நாம ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ m is equal to tan theta that is tan of 45 degree. ஏன்னா ஆங்கிள் நமக்கு 45 டிகிரி அதனால தான். ஓகே சரி நெக்ஸ்ட் tan of 45 டிகிரி இதோட வேல்யூ என்னது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல 6th சாப்டர்ல பார்த்திருப்பீங்க. ஒரு டேப்ல காலம் ஒன்னு இருக்கும் ஞாபகம் இருக்குங்களா. அதுல வந்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா sin theta cos theta tan theta இருக்கும். டாப்ல பாத்தீங்கன்னா 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கும். இதுல tan thetaக்கு நேரா பாருங்க. அதே மாதிரி டாப்ல 45 டிகிரிக்கு நேரா பாருங்க. சோ இது ரெண்டும் வந்து மீட் பண்ற வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1ன்னு இருக்கும். ஓகே சோ அப்ப tan of 45 டிகிரியோட வேல்யூ என்னது 1. அதை எடுத்து இங்க நாம போட்டுக்கலாம். ஓகேவா சோ திஸ் இம்ப்ளைஸ்
m equal to 1. m ஓட வேல்யூ கிடைச்சிடுச்சு. ஸோ இதையும் எடுத்து இங்க நாம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் y minus y1. y1 ஓட வேல்யூ 3 equal to m. m ஓட வேல்யூ 1 into x minus x1. x1க்கு 19. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க x டேர்ம் வந்து பாசிட்டிவா இருக்கு, அதனால இது வந்து இங்கேயே இருக்கட்டும். ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க வேல்யூஸை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வரலாம். சப்போஸ் இங்க எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ்ல இருந்திருந்ததுன்னா அப்போ இதை நாம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அதனாலதான் சரி இந்த y மைனஸ் 3 வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போறோம். அப்ப இங்க எந்த ஒரு டேர்ம் எதுவுமே இருக்காது, அதனால இங்க 0. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல x மைனஸ் 19 இருக்கு. இந்த பிளஸ் 5 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 5, மைனஸ் 3 இந்த சைடு வந்துச்சுன்னா பிளஸ் 3. So implies 0 is equal to x minus y. இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 19 பிளஸ் 3 இருக்கு. இந்த ரெண்டு நம்பருமே வேற வேற சைன்ல இருக்கு. கரெக்டா, ஏன்னா 19 வந்து மைனஸ்ல இருக்கு, 3 வந்து பிளஸ்ல இருக்கு. இந்த மாதிரி வேற வேற சைன்ல இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். இப்போ 19ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 16 கிடைக்கும். இதுல பெரிய நம்பர் வந்து 19, அதோட சைன் மைனஸ்ங்கிறதுனால மைனஸ் 16. ஓகே, so this implies x minus y minus 16 equal to 0. so இதுதான் என்னன்னா இந்த ஹில் இருக்குல்ல, இந்த ஹில்லோட டாப் அண்ட் பாட்டம் இது கனெக்ட் பண்ற லைனோட ஈக்குவேஷன். ஓகே, ரிசல்ட் எழுதிடலாமா? so this implies x minus y minus 16 is the equation of the hill joining the foot and top. அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the equation of a line through the given pair of points. இதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு சப்டிவிஷன்லயும் ரெண்டு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம x1 y1 நேம் கொடுத்துடலாம், இந்த பாயிண்ட்டுக்கு x2 y2 நேம் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து அப்ளை பண்ணலாம். என்ன கிடைக்கும்? y minus y1 ஓட வேல்யூ 2/3 டிவைட் பை y2 ஓட வேல்யூ -2 minus y1 ஓட வேல்யூ 2/3 equal to x minus x1 ஓட வேல்யூ 2 divided by x2 minus x1. இதுல x2 ஓட வேல்யூ -1/2 minus x1 ஓட வேல்யூ 2. இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணிடலாம். y minus 2/3 divide by இங்க LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 6 வருமா? அப்போ -6 -2 வரும், that is -8. -8 divide by 3. இந்த இடத்துல x -2 divide by இங்கே அதே மாதிரி LCM எடுங்க. நான் உங்களுக்கு இதை வந்து ரஃப் காலத்துல போட்டு காமிக்கிறேன். இதுல ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், ஸோ அவங்களுக்காக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த -1/2 -2னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, -1 -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு -3/2 அப்படின்னு போட்டுருவாங்க. பட் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா p/q ஃபார்மேட்ல இருக்கு, அதாவது இது வந்து ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஓகேவா, பட் செகண்ட் நம்பர் வந்து ஹோல் நம்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல அப்படியே வந்து சப்ட்ராக்ட்லாம் பண்ணக்கூடாது. அப்போ இது என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து சேமா இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நியூமரேட்டர் இருக்க வேல்யூவை ஆட் பண்றதோ இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்றதோ அதெல்லாம் வந்து பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல 1/2 இருக்கு, பட் செகண்ட் நம்பர்ல 2 மட்டும் தான் இருக்கு. இதை நாம 2/1 எழுதிக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டர்ல 1 இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு 2 வர்ற மாதிரி பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை டிவைட் பை 2 போட்டுக்கலாம். அப்போ நமக்கு டினாமினேட்டர்ல 2 வந்துடும். ஓகேவா, அப்போ என்ன வரும்? -1 -2 2s are 4 வரும். இங்கேயும் டிவைட் பை 2, இந்த இடத்துல டிவைட் பை 2. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து நமக்கு டினாமினேட்டர் சேம் வேல்யூ தான் இருக்கு. அப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம்.
நியூமரேட்டரில் -1 -4 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -5 வரும். ஓகேவா? அப்போ -5 டிவைட் பை 2. இங்கேயும் நம்ம அதுதான் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல -5/2. இதுக்கப்புறம் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்கு. இந்த மைனஸையும் அந்த மைனஸையும் நாம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5/2 இன்டூ y minus 2/3 ஈக்குவல் டு, இதை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க, 8/3 இன்டூ x minus 2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5y/2 மைனஸ், இங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ 5/3 மட்டும் கிடைக்கும். இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8/3x மைனஸ் 8 2 16 டிவைட் பை 3ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து 5/2 இருக்குல்ல, இந்த 2வை ஆப்போசிட் சைடும், அதே மாதிரி இங்க இருக்க 3யை இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா டிவைட்ல இருக்கும்போது சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்றோம். ஓகேவா? சரி, அப்ப என்ன வரும் பாருங்க, இந்த 3 வந்து இந்த சைடு வந்துருது. அப்ப 3 5s are 15 கிடைக்கும். ஓகே, 15 இன்டூ y மைனஸ் 2/3 ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த 2 அங்க போயிடுச்சு, 2 இன்டூ 8 16 வரும் இன்டூ x மைனஸ் 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 15y மைனஸ் 15 இன்டூ 2/3 ஈக்குவல் டு, அதே மாதிரி இந்த 16ஐயும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 16 இன்டூ x 16x, அதுக்கப்புறம் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 16 இன்டூ 2 32. ஓகே, இங்க 3 1s are 3, 5 3s are 15 கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 15y மைனஸ் 5 2s are 10 வரும் ஈக்குவல் டு 16x மைனஸ் 32. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த வேல்யூஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்க 0 ஆயிடும், ஈக்குவல் டு 16x. இந்த 15y அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 15y வரும். எங்க ஆல்ரெடி மைனஸ் 32 இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த -10 லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம். அப்போ +10 சைன் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ 16x மைனஸ் 15y, இந்த -32ல இருந்து 10 வந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -22ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து என்னன்னா அந்த கொடுத்துருந்த 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன். ஓகே, இதுல செகண்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளம் பார்த்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா 2,3 -7, -1 அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 நேம் கொடுத்துடலாம். செகண்டுக்கு x2, y2ன்னு நேம் கொடுத்துடலாம். சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். The line equation is formula y2 minus y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. இப்போ இந்த வேல்யூல எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். y minus y1 ஓட வேல்யூ 3 divided by y2 க்கு -1 minus y1 க்கு 3 equal to x minus x1 ஓட வேல்யூ 2 divided by x2 minus x1. Next stepல y minus 3 divided by -1 minus 3. இதுல பாத்தீங்கன்னா சேம் சைன் இருக்கு இந்த ரெண்டு நம்பருக்குமே. அப்போ ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். அப்போ -4ன்னு வரும். நெக்ஸ்ட் x minus 2 divided by -7 minus 2. இங்கேயும் அதே தான் சேம் சைனா இருக்கறனால ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போட போறோம். 7ஐயும் 2 ஆட் பண்ணீங்கன்னா 9 வரும். மைனஸ் சைனுங்கிறதுனால அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். -7 -2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைன்ல இருக்கு, அதனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம், 9 கிடைக்குது. அதுக்கப்புறம் அதே சைன் மைனஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்தது இந்த மைனஸும் அந்த மைனஸும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 into y minus 3 equal to 4 into x minus 2 வரும். உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9y minus 9 3s are 27 வரும். அப்புறம் 4 into x 4x minus 4 2s are 8. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த எல்லா வேல்யூஸும் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். 0 is equal to இங்க ஆல்ரெடி 4x minus 8 இருக்கு. இந்த 9y ஆப்போசிட் சைடு வந்ததுனால -9y. அப்புறம் இங்க -27 இருக்கு, ஆப்போசிட் சைடு போனதுனால +27. ஓகே, ஸோ அப்போ 0 is equal to 4x minus 9y. அதுக்கப்புறம் இந்த 27ல இருந்து 8 வந்து சப்ராக்ட் பண்ணிடுங்க. என்ன வரும்? 19 வருமா? ஸோ இதுதான் வந்து அந்த 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வழியா பாஸ் ஆகிற அந்த லைனோட ஈக்குவேஷன் எழுதிடலாம். ரிசல்ட்
The equation of the line is 4x minus 9y plus 19 equal to 0. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா a cat is located at the point -6, -4 in xy plane. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு xy plane வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து x axis, இது y axis, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா -6, -4 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூமே வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ இப்போ இதுதான் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து 0,0. இந்த பாயிண்ட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து மேல டாப்ல பாத்தீங்கன்னா ஒய் வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கும். இதுல இந்த பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ்ல நெகட்டிவ்ல இருக்கும். அதாவது -1, -2, -3 இந்த மாதிரி. ஓகேவா? அதேதான் இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே டவுன்வர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து -1, -2, -3 நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் போயிட்டே இருக்கும். கரெக்டா? அப்போ -6, -4 அப்படிங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும்னா இந்த குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். ஓகே, சோ இங்க தான் வந்து எங்கேயோ இருக்கு. இந்த பாயிண்ட் என்னன்னா -6, -4. ஓகே, அடுத்தது a bottle of milk is kept at 5,11. ஓகே, இந்த மில்க் பாட்டில் எங்க இருக்குன்னா 5,11. இதுல பாருங்க 5,11 ரெண்டுத்துலயுமே வந்து பாசிட்டிவா இருக்கு பாருங்க. அது எக்ஸ் காம்போனண்டோ பாசிட்டிவ், ஒய் காம்போனண்டோ பாசிட்டிவ். ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட் எங்க இருக்கும்? அதாவது எக்ஸோட வேல்யூவும் பாசிட்டிவா இருக்கணும், ஒய்யோட வேல்யூவும் பாசிட்டிவா இருக்கணும். அந்த மாதிரி குவாட்ரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குவாட்ரண்ட் தான். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த குவாட்ரண்ட்ல தான் போத் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் பாசிட்டிவா இருக்கும். அப்ப இங்க எங்கேயோ இருக்கு அந்த பாயிண்ட். ஓகேவா? 5,11. ஓகே, சரி. இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த பாயிண்ட் என்னன்னா கேட் வந்து இருக்கிற பாயிண்ட். இது வந்து கேட் இருக்கிற பாயிண்ட். ஓகேவா? இது வந்து மில்க் பாட்டில் இருக்கிற பாயிண்ட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் the cat wish to consume the milk traveling through shortest possible distance. ஓகே, சோ இங்க இருக்க கேட் இங்க இருக்கிற மில்க் பாட்டில வந்து போய் எடுக்கணும். அதே மாதிரி அது எப்படி இருக்கணும்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு லைனா தான் இருக்கும். ஓகே, அப்ப இதை ஜாயின் பண்ணிக்கலாமா? இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் இட் நீட்ஸ் டு டேக் இட்ஸ் மில்க். ஓகேவா? சோ இதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இது வந்து ஒரு லைன். இந்த லைனோட எண்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து -6, -4, 5,11. இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா y minus y1 divided by y2 minus y1 equal to x minus x1 divided by x2 minus x1. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு நாம x1, y1 நேம் கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட்டுக்கு x2, y2 நேம் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, y minus y1. இதுல y1ஓட வேல்யூ -4 நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. டிவைடட் பை y2 minus y1. இதுல y2ஓட வேல்யூ 11 மைனஸ் y1க்கு -4 ஈக்குவல் டு x minus x1. x1ஓட வேல்யூ -6 டிவைட் பை x2 minus x1. x2க்கு 5 மைனஸ் ஆஃப் x1ஓட வேல்யூ -6. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, y minus into minus plus 4 divide by 11. இந்த இடத்துல minus into minus plus 4 equal to x minus into minus plus 6 divide by 5. இங்க minus into minus plus 6. ஓகேவா? So this implies y plus 4 divide by 11 plus 4 15 வருமா? equal to x plus 6 divided by 5 plus 6 11. ஓகேவா? இதுக்கப்புறம் இதை cross multiply பண்ணிக்கலாம். multiply பண்ணீங்கன்னா 11 into y plus 4 equal to 15 into x plus 6. இதுக்கப்புறம் உள்ள multiply பண்ணிக்கோங்க. 11 into y 11y. அதுக்கப்புறம் plus 11 into 4 44 equal to 15 into x, that is 15x
plus 15 into 6 இங்க ரஃப் காலத்துல மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க 90 கிடைக்குது ஓகே so next stepல இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு எடுத்து போயிடலாம் 0 is equal to 15x plus 90 the 11y opposite side வரும்போது minus 11y plus 44 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 44 okay so 0 is equal to 15x minus 11y இப்போ இந்த 90ல இருந்து 44 சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் ஏன்னா 90 வந்து பிளஸ்ல இருக்கு 44 வந்து மைனஸ்ல இருக்கு ஓகே இந்த மாதிரி வேற வேற சைன்ல இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும் ஓகே சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா 6 வரும் இந்த இடத்துல 4 ஓகே இதுல பெரிய நம்பரோட சைன் வந்து பிளஸ்ங்கிறதுனால பிளஸ் 46 ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த லைன் இருக்குல்ல இந்த கேட்டுக்கும் மில்க் பாட்டிலுக்கும் இருக்க அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸோ இதான் இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கொடுக்குற லைன் இதுதான் ஓகே இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் இது ஓகே இந்த ரிசல்ட் எழுதிடலாம் therefore the required line equation is 15x minus 11y plus 46 equal to 0 ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு எக்ஸசைஸ் 5.3ல 9th ப்ராப்ளம் பார்க்கலாம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the vertices of a triangle ABC are A 6, 2 B minus 5, minus 1 and C 1, 9 ஓகே அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஜஸ்ட் நம்ம ரஃபாக தான் ட்ரா பண்ணியிருக்கோம் எக்ஸாக்ட் பாயிண்ட் வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் வந்து ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஏ பாயிண்ட் 6, 2 பி பாயிண்ட் சாரி இங்கே இருக்கு ஏ பாயிண்ட் 6, 2 பி பாயிண்ட் minus 5, minus 1 ஓகே அதுக்கப்புறம் சி பாயிண்ட் 1, 9 ஓகே அடுத்தது through the vertex A அதாவது இந்த A vertexல இருந்து find the equation of median இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் அதுக்கு முன்னாடி மீடியன்னா என்ன ஞாபகம் இருக்குங்களா அதாவது இப்போ A பாயிண்ட் வந்து மீடியன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் சைடு இருக்குல்ல அதோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும் இந்த வெர்டெக்ஸ் ஏல இருந்து ஓகேவா அதாவது வெர்டெக்ஸ் ஏல இருந்து அதோட ஆப்போசிட் சைடு இருக்குல்ல அதோட மிட் பாயிண்ட்ல ஒரு லைன் வந்து நீங்க டிரா பண்றீங்க ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம டி வந்து நேம் கொடுத்துடலாம் இந்த ஏடி இருக்கு இல்லையா இதுதான் என்னன்னா மீடியன் த்ரூ த வெர்டெக்ஸ் ஏ ஓகே ஸோ த மீடியன் through the vertex A is AD okay இந்த AD தான் வந்து அந்த மீடியன் ஓகே இந்த AD இருக்குல்ல இந்த AD யோட ஈக்குவேஷன் தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல क्वेश्चनா கேட்டிருக்காங்க சரி இந்த ஏடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தெரியும்னு பாருங்க ஏங்கிற பாயிண்ட் ஆல்ரெடி क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க அந்த பாயிண்ட் 6, 2 நமக்கு தெரியும் அடுத்தது டி பாயிண்ட் தெரியுமானா தெரியாது பட் நமக்கு இதுல ஒரு ஹிண்ட் இருக்கு என்னன்னா டி அப்படிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கரெக்டா இதுல பி பாயிண்ட்டும் தெரியும் சி பாயிண்ட்டும் தெரியும் ஸோ ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் தெரியும் அப்ப அதோட மிட் பாயிண்ட் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 இதுல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நாம x1 y1 நேம் கொடுத்துடலாம் இதுக்கு x2 y2 னு நேம் கொடுத்துடலாம் இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் x1க்கு -5 plus x2க்கு 1 divide by 2 y1க்கு -1 plus y2க்கு 9 divide by 2 equal to -5 plus 1 போட்டிங்கன்னா -4 கிடைக்கும் divide by 2 -1 plus 9 போட்டிங்கன்னா 8 கிடைக்கும் divide by 2 ஓகே இப்போ 2 டேபிள கேன்சல் பண்ணலாம் இங்க -2 வரும் இந்த இடத்துல 4 டைம்ஸ் கேன்சல் ஆகிறதுனால +4 ஓகே ஸோ அப்போ மிட் பாயிண்ட் நமக்கு -2, 4னு கிடைச்சிருக்கு ஓகே இப்போ டி பாயிண்ட் என்னது -2, 4 அடுத்தது இந்த ஏடி இருக்குல்ல இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கரெக்டா இதுல ஏ பாயிண்ட்டும் தெரியும் டி பாயிண்ட்டும் தெரியும் ஓகே இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அப்ப யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா y minus y1 divided by y2 minus y1
equal to x minus x1 divided by x2 minus x1. Okay. The equation of the line passing through x1 comma y1 and x2 comma y2 is in the equation. Okay va? A point 6 comma 2 and D point minus 2 comma 4. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம x1 y1 நேம் கொடுத்துடலாம், இதுக்கு x2 y2 நேம் கொடுத்துடலாம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். y minus y1 ஓட வேல்யூ 2 divided by y2 minus y1, y2 க்கு 4 minus y1 க்கு 2 equal to x minus x1, x1 ஓட வேல்யூ 6 divided by x2 minus x1, x2 க்கு minus 2, x1 க்கு 6. y minus 2 divided by 4 ல இருந்து 2 subtract பண்ணுங்க, 2 கிடைக்கும். x minus 6 divided by இந்த இடத்துல பாத்தீங்கன்னா minus 2 minus 6 ரெண்டு நம்பருமே ஒரே சைன்ல இருக்கு. கரெக்டா? அது மைனஸ்ங்கிற ஒரே சைன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரே சைன்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். ஸோ 6 2 ஆட் பண்ணீங்கன்னா 8 கிடைக்கும். அப்போ -8. ஏன்னா ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுனால -8. ஓகே. இதுக்கப்புறம் இந்த 2வையும் 8வையும் கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2. அதுக்கப்புறம் 4 2s are 8. So this implies y minus 2 divided by 1 equal to x minus 6 divided by minus 4. ஓகே. இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? -4 into y minus 2 equal to 1 into x minus 6. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. -4y minus into minus plus 4 2s are 8 equal to 1 into xx, அதுக்கப்புறம் 1 into minus x minus 6. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரெண்டு டேர்மையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ 0 is equal to x minus x. இந்த -4y இந்த சைடு வந்துச்சுன்னா +4y வரும். அப்புறம் +8 அந்த சைடு போச்சுன்னா -8 வரும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 0 is equal to x plus 4y minus 6 minus 8. இந்த ரெண்டு நம்பரும் மைனஸ் சைன்ல இருக்கு, அதனால இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அதே சைன் மைனஸ் வந்து போட போறோம். ஓகேவா? இப்போ என்ன கிடைச்சிருக்கு? x plus 4y minus 14 equal to 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வழியா போற அந்த மீடியனுடைய ஈக்குவேஷன். ஓகே. ரிசல்ட் எழுதிடலாம். The equation of median passing through A is x plus 4y minus 14 equal to 0. ஓகே. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதோட செகண்ட் சப்டிவிஷனுக்கு வந்து போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, through the vertex A find the equation of altitude அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே. இதுல A பாயிண்ட்ல இருந்து இதுக்கு ஆப்போசிட் சைட்ல 90 டிகிரிக்கு ஒரு லைன் நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி. ஓகே. ஸோ அதாவது இதுதான் A பாயிண்ட், இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து பிசி. ஸோ இதுக்கு 90 டிகிரில ஒரு லைன் வந்து டிரா பண்றீங்க அப்படின்னா இந்த லைனை தான் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நேம் கொடுத்துடலாமா? இ நேம் கொடுத்து இந்த லைன் ஏஇ இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஏ வழியா பாஸ் ஆகிற ஆல்டிடியூட். ஓகே. இந்த ஏஇ இருக்குல்ல, இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. சரி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஏ பாயிண்ட் நமக்கு தெரியும், இ பாயிண்ட் தெரியுமானா நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி சப்டிவிஷன்ல பாத்தீங்கன்னா டி பாயிண்ட் நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து மீடியன் அப்படிங்கறதுனால அந்த டி பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் பிசியா இருக்கும். அப்ப நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு டி வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கரெக்டா? பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்டிடியூட்ங்கிறதுனால அந்த ஏல இருந்து பிசிக்கு 90 டிகிரில அந்த லைன் போகும். பட் அந்த இ பாயிண்ட் வந்து எக்ஸாக்டா மிட் பாயிண்டா இருக்குமானா அது தெரியாது. மிட் பாயிண்டா இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம். ஓகே. அப்ப இந்த இ பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரி. அப்ப வேற என்ன ப்ரொசீஜர்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க.
இப்போ இந்த லைன் ஏஇயோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்று 2 பாயிண்ட் தெரியணும். பட் இதில் நமக்கு 2 பாயிண்ட் தெரியாது, ஒரு பாயிண்ட் தான் தெரியும். அப்போ இல்லை 2 பாயிண்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியாது. இப்போ வேற ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த பிசி இருக்கு பாருங்க, இந்த ஏஇக்கும் பிசிக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னா ஏஇ இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. கரெக்டா? ஏஇ இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. ஸோ இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா இந்த ஸ்லோப் ஆஃப் ஏஇ இருக்குல்ல, இதையும் ஸ்லோப் ஆஃப் பிசி இருக்குல்ல, இதையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிற வேல்யூ -1 வரும். ஓகே, ஏன்னா if two lines are perpendicular னா then the product of their slopes equal to -1. இதை நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கரெக்டா? இந்த கான்செப்டை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ பிசியோட ஸ்லோப் தெரியுமான்னா இது வந்து நமக்கு தெரியாது, பட் நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா பி அண்ட் சியோட பாயிண்ட் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம், இந்த பிசி லைன் இருக்குல்ல, இதோட ஸ்லோப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். So slope of BC equal to என்ன ஃபார்முலா, y2 minus y1 divided by x2 minus x1. இந்த பாயிண்ட்டுக்கு x1 y1 நேம் கொடுத்துடலாம், இதுக்கு x2 y2 நேம் கொடுத்துடலாம். இந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணலாமா? y2 ஓட வேல்யூ 9 minus y1 க்கு -1 divide by x2 க்கு 1 minus x1 க்கு -5. So 9 minus into minus plus 1 divided by 1 minus into minus plus 5. 9 plus 1 10, 1 plus 5 6. The two table cancel பண்ணி வச்சுக்கலாமா? 5 2s are 10, 3 2s are 6. Okay. So அப்ப slope of BC நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5/3 ன்னு கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். Slope of BC into slope of AE equal to -1. இல்ல slope of BC ஓட வேல்யூ 5/3 into slope of AE equal to -1. So this implies slope of AE equal to -1. The 5/3 equal to opposite side வருது. So அப்படி வந்துச்சுன்னா 3/5 ன்னு வரும். Equal to -3/5. Okay. சரி, அப்போ நமக்கு AE இருக்குல்ல, அதோட ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல நமக்கு A பாயிண்ட் தெரியும் 6,2. அதுக்கப்புறம் ஏனுடைய ஸ்லோப்பும் நமக்கு தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் நமக்கு தெரியும்னா அதை யூஸ் பண்ணி நாம ஈஸியா ஒரு லைனோட ஈக்குவேஷனை கொண்டு வர முடியும். என்ன ஃபார்முலா? The equation of the line is y minus y1 equal to m into x minus x1. இதுதான் அந்த ஃபார்முலா, இதை யூஸ் பண்ணிக்கலாம். So y minus இதுல x1, y1 என்னன்னா இந்த a பாயிண்ட் வழியா தானே இந்த லைன் AE வந்து கிராஸ் ஆகுது. அப்ப இந்த பாயிண்ட் இருக்குல்ல 6,2. So இதை தான் நாம x1, y1 எடுத்துக்கணும். ஓகே, இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். y minus y1, y1க்கு 2 equal to m. m ஓட வேல்யூ -3/5 into x minus x1. So x minus 6. அதுக்கப்புறம் இந்த 5 equal to opposite side வந்து எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 5 into y minus 2 is equal to -3 into x minus 6. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5y minus 10 equal to -3x minus into minus plus 18. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரெண்டு டேர்மையும் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஏன் இதை ரைட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த எக்ஸ் டேர்ம் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அது பாசிட்டிவ்ல இருக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு டேர்மையும் நாம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வர போறோம். எடுத்துட்டு வந்தீங்கன்னா 3x வரும். சாரி, 3x, அதுக்கப்புறம் -18. இங்க ஆல்ரெடி ரெண்டு டேர்ம் இருக்கு, அது வந்து +5y -10 equal to 0. அதுக்கப்புறம் 3x + 5y -18 -10 ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா -28 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னா 3x + 5y -28 equal to 0. ஸோ இதுதான் என்னன்னா இந்த A வழியா பாஸ் ஆகிற ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன். ரிசல்ட் எழுதிடலாமா? The equation of altitude
passing through A is 3x plus 5y minus 28 equal to 0. ஓகே, அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the equation of a straight line. அதாவது ஒரு straight lineோட ஈக்குவேஷன் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணனும், which has a slope minus 5/4. ஓகே, அதுக்கு minus 5/4 அப்படிங்கிற ஸ்லோப் இருக்கு. and passing through the point minus 1,2. ஓகே, அதாவது அந்த லைன் இருக்குல்ல, அதாவது நாம எந்த லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அந்த லைன் -1,2 அப்படிங்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ நாம ஒரு அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா y minus y1 equal to m into x minus x1. ஓகே, இதுல m அப்படிங்கிறது ஸ்லோப், அதுக்கப்புறம் x1, y1 அப்படிங்கிறது அந்த லைன் வந்து பாஸ் ஆகிற பாயிண்ட். ஓகேவா, இதுல என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, -1,2 கொடுத்திருக்காங்க, அதை எடுத்து நாம எழுதிக்கலாம். ஸ்லோப்பும் கொடுத்திருக்காங்க, அதை எடுத்து நாம இங்க எழுதிக்கலாம். ஓகேவா, இதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். y minus y1, இதுல y1 ஓட வேல்யூ 2 equal to m வந்து என்னன்னா -5/4 into x minus x1. so x minus இதுல x1 ஓட வேல்யூ -1, இதுல வந்து 4 இருக்குல்ல, இந்த 4 நாம ஆப்போசிட் சைடு எடுத்து போயிடலாம். இது இங்க டிவைட்ல இருக்கு கரெக்டா, அப்போ இந்த சைடு வரும்போது நியூமரேட்டருக்கு போயிடும். so 4 into y minus 2 equal to -5 into x, இந்த இடத்துல minus into minus plus 1. ஓகே, அதுக்கப்புறம் இந்த -5 இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும், -5 into x னா அது -5x, அதுக்கப்புறம் minus into plus minus 5 into 1 5. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 4 into y 4y plus into minus minus 4 2s are 8 equal to -5x minus 5. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் டேர்ம் வந்து பார்க்குறோம், இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போயிடுங்க, அப்போ அது பாசிட்டிவா மாறிடும். ஓகே, அதனால இந்த -5x நம்ம இந்த சைடு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ என்ன வரும், 4y -8 plus 5x. அதே மாதிரி இந்த -5ஐயும் ஆப்போசிட் எடுத்துட்டு போறோம், அப்போ +5 மாறிடும், ஈக்குவல் டு 0. ஓகே, இதுக்கப்புறம் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் இப்போ 5x, அதுக்கப்புறம் y டேர்ம் 4y. இங்க பாத்தீங்கன்னா -8 plus 5 இருக்கு, வேற வேற சைன்ல நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வேற வேற சைன்ல நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா, 8ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 3 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். இதுல பெரிய நம்பர் அப்படிங்கிறது 8 தான் இல்லையா, அதோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -3. ஸோ ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுதான் வந்து அவங்க கொஸ்டின்ல கேட்டிருந்த லைனோட ஈக்குவேஷன். இப்போ ரிசல்ட் எழுதிடலாம். அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல 11th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, யூ ஆர் டவுன்லோடிங் எ சாங், அதாவது நாம வந்து ஒரு சாங் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். த பர்சன்ட் y, பர்சன்ட் yனா இந்த yயோட வேல்யூ பெர்சன்டேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, த பர்சன்ட் y இன் டெசிமல் ஃபார்ம் ஆஃப் மெகாபைட்ஸ், ஆஃப் மெகாபைட்ஸ். இந்த மெகாபைட்ஸ் இந்த டேர்ம் ஞாபகம் இருக்குங்களா, இது எங்க வரும், நமக்கு அதாவது ஒரு சாங் வந்து டவுன்லோட் பண்றோம், இல்ல ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு காமிக்கும்ல, அதாவது இவ்வளோ பைட்ஸ் இருக்கு, இவ்வளோ மெகாபைட்ஸ் இருக்கு அந்த மாதிரி. அப்போ இது வந்து ஒரு டேட்டாவுடைய மெஷர்மெண்ட் வேல்யூ தான். ஓகேவா, ரிமைனிங் டு கெட் டவுன்லோடட் இன் எக்ஸ் செகண்ட்ஸ், அதாவது இந்த சாங் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுல ஒரு எக்ஸ் செகண்ட்ஸுக்கு அப்புறமா, ஓகே, எக்ஸ் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா மிச்சம் இன்னும் வந்து நம்ம எவ்வளோ டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணணுமோ அந்த சாங்ஸ்க்காக. ஓகேவா, அதாவது அந்த சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு இன்னும் எவ்வளோ டேட்டா மிச்சம் தேவைப்படுமோ எக்ஸ் செகண்ட்ஸுக்கு அப்புறமா அதோட பெர்சன்டேஜ் வேல்யூ தான் இந்த y. ஓகேவா,
is given by y is equal to minus 0.1x plus 1. அது வந்து இந்த ஒரு ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இன்னும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் பாருங்க. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சாங் ஒன்று டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இப்படிதானே வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? இது மாதிரி வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் எக்ஸ் செகண்ட்ஸ், அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு டவுன்லோட் பண்றதுக்கு ஆன டைம் எக்ஸ் செகண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு டவுன்லோட் பண்றதுக்கு எக்ஸ் செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இருந்து இன்னும் நம்ம, அதாவது இது வரைக்கும் நமக்கு ஃபுல்லா வந்து டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நாம டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு டேட்டா வந்து தேவைப்படும்ல, அந்த டேட்டாவுடைய பெர்சன்டேஜ் வேல்யூ தான் y. புரியுதுங்களா? அதோட பெர்சன்டேஜ் வேல்யூ தான் என்னது? y. இந்த ரெண்டும் என்ன ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா y is equal to minus 0.1x plus 1 அப்படிங்கிற ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா find the total MB of the song. ஓகே, அந்த சாங் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு டோட்டலா எவ்வளவு MB வந்து தேவைப்படும். இப்போ இதுதான் வந்து அந்த எவ்வளவு டவுன்லோட் ஆகிருக்கு அப்படின்னு காமிக்கோல நமக்கு மொபைல்லயோ லேப்டாப்லயோ. ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் அப்படி இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் ஏதோ ஒரு சர்டைன் வேல்யூ, ஏதோ சம் வேல்யூ இருக்கும், அது நமக்கு தெரியாது. அது நான் ஒரு ஸ்மால் எம்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்மால் எம் பி. பி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இந்த டேட்டாவுடைய மெஷர்மெண்ட் வேல்யூ அர்த்தம். இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு தேவைப்படும் அந்த சாங் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு. ஓகேவா? அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்க வேல்யூ எம், அப்படி ஒரு ஸ்மால் எம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம இன்னும் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல. ஓகேவா? ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் டவுன்லோட் பண்றதுக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து இருக்கும்பொழுது ஃபுல்லா நமக்கு எவ்வளவு எம்பி வந்து தேவைப்படும்னு சொல்லுவோம். மிச்சம் இருக்கிற எம்பியில ஸ்மால் எம் சொல்லுவோம். ஏன் இப்படி எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, y is equal to minus 0.1x plus 1. இதுல yங்கிறது என்னன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. yங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் செலவான நெட்டுன்னு அவங்க சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஃபுல்லா டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு சர்டன் எக்ஸ் செகண்ட்ஸுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு டேட்டா தேவைப்படுமோ அதோட பெர்சன்டேஜ் வேல்யூ தான் இந்த ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்போ நம்ம இந்த ஒய்யை தான் வந்து ரிலேட் பண்ணி சொல்லணும். அப்போ இந்த பாயிண்ட்ல எடுத்தாதான் இந்த ஃபுல் சாங் டவுன்லோட் பண்றதுக்கு தேவையான அந்த நெட்டு எவ்வளோங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து மிச்சம் இன்னும் எவ்வளவு நெட்டு தேவைப்படுமோ அதோட பெர்சன்டேஜ் வேல்யூ தான் ஒய். புரியுதுங்களா? அப்போ இந்த பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? ஏன்னா இதுல எக்ஸ்ங்கிறது டைம், அதாவது செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், அதாவது டவுன்லோட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னா அப்போ அதோட டைம் 0 தானே. ஏன்னா ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படி டைம் போயிட்டே இருக்கும். அந்த டைம்ல எவ்வளவு தூரம் டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? அப்போ இப்போ மிச்சம் இருக்கிறது அப்படின்னு, அதாவது இந்த பாயிண்ட்ல தான் வந்து நமக்கு ஃபுல் எம்பி வேல்யூ டவுன்லோட் பண்றதுக்கு தேவையான நெட்டு ஒய் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம்னா அப்போ இந்த பாயிண்ட்ல டைம் வேல்யூ எக்ஸ் 0. கரெக்டா? அப்போ இந்த ரிலேஷன்ல எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான மொத்த அந்த டேட்டா, அதாவது மொத்த எம்பியோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன் எடுத்து எழுதிக்கலாம். y is equal to minus 0.1x plus 1. இதுல எக்ஸோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? minus 0.1 into 0 plus 1 வருமா? 0 into anything 0 plus 1 equal to 1. ஓகே, அப்போ அந்த சாங் வந்து ஃபுல்லா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற நெட் பாத்தீங்கன்னா 1 MB. ஓகே, ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா? Total MB of the song is 1 MB. ஓகே, அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? After how many seconds will 75% of the song gets downloaded? ஓகே, இப்போ இதுல வந்து 75% of the song வந்து டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்றத நாம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? சோ இது வரைக்கும் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இதுல வந்து 75% of song வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அப்ப இன்னும் வந்து எவ்வளவு வந்து டவுன்லோட் ஆகணும்
ஃபுல்லா வந்து 100, ஏன்னா இது வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபுல்லா டவுன்லோட் பண்றது அப்படின்னா வந்து 100%. இதுல 75% வந்து சாங் டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிச்சம் இன்னும் எவ்வளவு டவுன்லோட் ஆகணும்னா 25% வந்து டவுன்லோட் ஆகணும். ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப இதுல ஒய்யோட வேல்யூ 25% எடுத்துக்கலாம். ஏன் வந்து ஒய்யோட வேல்யூ 25% எடுக்கணும்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஒய் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ. இது என்னன்னா ஒரு சர்டன் எக்ஸ் செகண்ட்ஸுக்கு அப்புறமா இன்னும் அந்த சாங் வந்து ஃபுல்லா டவுன்லோட் பண்றதுக்கு எவ்வளவு டேட்டா தேவைப்படுமோ அதோட பெர்சன்டேஜ் வேல்யூ தான் ஒய்ன்னு நாம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கரெக்டா? இங்க அதே தான். அப்போ நம்ம இதுல ஒய்க்கு வந்து 25% தான் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேஸ்ல 75% எடுக்க கூடாது. ஓகே, சரி. ஒய் ஈக்குவல் டு 25%. 25%. இதை நாம 25/100ன்னு எழுதிக்கலாம். ஓகே, y equal to 25% எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அந்த ரிலேஷன்ல உங்களுக்கு அதுல எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். சோ அதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ y is equal to minus 0.1x plus 1 equal to இதுல y ஓட வேல்யூ 25/100 equal to minus 0.1x plus 1. So next stepல இந்த 1 opposite எடுத்துட்டு வந்துடலாம். 25/100 minus 1 equal to minus 0.1x. இங்க LCM எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு p/q ஃபார்மேட்ல, அதாவது நியூமரேட்டர்ல ஒரு வேல்யூ டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மைனஸோ இல்ல பிளஸோ போட்டுட்டு ஒரு ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா இதை டைரக்டா ஆட் பண்றதோ இல்ல சப்ட்ராக்ட் பண்றதோ நாம பண்ணக்கூடாது. இந்த கேஸ்ல இங்கேயும் நமக்கு டினாமினேட்டர் ஒன்னு போல மாத்திட்டு அது ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு நீங்க LCM யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படின்னா இங்க சம் வேல்யூ மல்டிப்ளை டிவைட் பண்றது மூலியமா உங்களுக்கு இந்த டினாமினேட்டர் சேமா வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மேல இருக்க நம்பரை ஆட் பண்றதோ இல்ல நம்ம சப்ட்ராக்ட் பண்றதோ பண்ணணும். ஓகேவா? இங்கேயும் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஓகே, பட் நமக்கு டினாமினேட்டர்ல 100 வரணும். இது எப்ப கிடைக்கும்? இந்த இடத்துல நாம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100ன்னு போட்டோம்னா நமக்கு டினாமினேட்டர்ல 100 வந்துடும். கரெக்டா? சோ அதான் இங்க நம்ம பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் சேமா 100 இருக்கு. அதனால இதை எடுத்துக்கலாம். எங்க நியூமரேட்டர்ல 25 minus 1 into 100 100 equal to minus 0.1x. அதுக்கப்புறம் 100ல இருந்து 25 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 75 கிடைக்கும். இல்ல பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -75 டிவைட் பை 100. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மைனஸும் இந்த மைனஸும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 75/100. அதுக்கப்புறம் இந்த 0.1 ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா 1 டிவைட் பை 0.1 வரும் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 100 இருக்குல்ல, இந்த 100 நாம 10 into 10ன்னு பிரிச்சுக்கலாமா? ஓகே, 10 into 10ன்னு பிரிச்சுக்கலாம். இதை ஏன் பிரிக்கணும் இப்படி அப்படின்னா எங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 0.1 டினாமினேட்டர்ல இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு நமக்கு டிவைட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை எடுக்கிறதுக்காக நமக்கு ஒன்னு மல்டிப்ளை டிவைட் பை 10 போடலாம். அப்படி இல்லைன்னா இங்க ஆல்ரெடி 100 இருக்கு, அதுல இருந்து ஒரு 10 எடுத்து நாம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் போயிடும். ஓகேவா? இந்த 10ஐயும் இந்த 0.1ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ இப்படி வரும். 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்க, அப்போ 1ன்னு கிடைச்சிடும். அப்ப இந்த 10ஐயும் 0.1ஐயும் நாம கம்பைன் பண்ணோம்னா, ஓகே, இது ரெண்டுத்தையும் நாம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 1 தான். ஓகே, அடுத்தது இந்த 75 and 10 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? So 75/10 equal to x. இப்போ இத 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 2 5s are 10. இந்த இடத்துல 5 1s are 5. அதுக்கு அப்புறம் ஒரு 2 இருக்கும். பக்கத்துல போட்டீங்கன்னா 5 5s are 25. So x is equal to 15/2 இருக்கு. இதுக்கு அப்புறம் இத நாம டிவைட் பண்ணிக்கலாம். 15 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த இடத்துல 7 times 14 வரும். அதுக்கு அப்புறம் ஒரு 1 இருக்கும். So மேல பாயிண்ட் வச்சிட்டு இங்க ஒரு 0 வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ இது 5 2s are 10 ன்னு ஆயிடும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு 7.5 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இல்ல எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த சாங் வந்து 75% டவுன்லோட் ஆகும்பொழுது இருக்கிற டைம் தான். ஓகேவா? அப்போ இது டைம்ங்கிறதுனால ரெண்டாவது கொஸ்டின் செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால நாமளும் இதை செகண்ட்ஸ்னே எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆஃப்டர் how many seconds the song will be downloaded completely. ஓகே,
அதாவது இப்போ சாங் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சாங் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ், அதாவது எவ்வளோ டைம் வந்து தேவைப்படும், இதான் வந்து தேர்ட் கொஸ்டின். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து அந்த டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஸோ அதை காட்டுற மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ இதான் வந்து சாங் வந்து ஃபுல்லாக அப்படியே டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா இன்னும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு நெட்டே தேவைப்படாது. கரெக்டாக அந்த சாங் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நெட்டே தேவைப்படாது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ 0. ஏன்னா ஒய்ங்கிறது நம்ம எப்படி சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? த பர்சன்ட் ஒய் ஆஃப் மெகாபைட்ஸ் ரிமைனிங், இந்த வேர்டு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிமைனிங் டு கெட் டவுன்லோடட் இன் எக்ஸ் செகண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்ப இது வந்து ரிமைனிங் வேல்யூவே இல்ல, எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ 0. ஓகே, நமக்கு ரிலேஷன் கொடுத்திருக்காங்கல்ல, y is equal to minus 0.1x plus 1. இதுல ஒய்யோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். So 0 is equal to minus 0.1x plus 1. இந்த 1 ஆப்போசிட் எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மைனஸ் 0.1x ஆப்போசிட் எடுத்துட்டு வரலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? சரி, இதை நான் இப்படி பண்ணிக்கிறேன். அதாவது மைனஸ் 0.1x ஆப்போசிட் எடுத்துட்டு வரேன். அப்ப எடுத்து வரும்போது என்ன ஆகும்னா இந்த மைனஸ் வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஓகேவா? தட் இஸ் மைனஸ் 0.1x அப்படிங்கிறது எப்படி மாறிடும்? பிளஸ் 0.1x மாறிடும். ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1. ஸோ x is equal to 1 divided by 0.1. இதுக்கப்புறம் மல்டிப்ளை டிவைட் பை 10 போட்டுக்கலாம். இது ஏன் பண்றோம்னா இங்க வந்து 0.1 இருக்கு. இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக தான் நம்ம மல்டிப்ளை டிவைட் பை 10 போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ 1 into 10 10 டிவைட் பை 0.1 into 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? இந்த மாதிரி வரும். அப்புறம் 1 digit 3 பாயிண்ட் வைப்பீங்க. அப்போ 1 தான் கிடைக்கும். கரெக்டா? சரி, அப்போ டினாமினேட்டர் வேல்யூ நமக்கு 1 தான். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் x is equal to 10 by 1னா 10. ஓகே, ஸோ அப்போ அந்த சாங் வந்து ஃபுல்லா டவுன்லோட் பண்றதுக்கு ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதான் வந்து கேட்டிருந்தாங்க தேர்ட் கொஸ்டினா. அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே எக்ஸசைஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நான் வீடியோ வந்து போடலான் இருக்கேன். இன்னும் இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எக்ஸசைஸ் 5.3ல 12th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் whose intercepts on the x and y axis are given below. இதுல ஒரு லைனோட ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அந்த லைனோட x and y இன்டர்செப்ட் வேல்யூ வந்து 2 சப்டிவிஷனா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி, இந்த மாதிரி x இன்டர்செப்ட் அண்ட் y இன்டர்செப்ட் வேல்யூ கொடுத்துட்டு லைனோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அப்போ யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா x by a plus y by b equal to 1. இதுல a அப்படிங்கிறது x இன்டர்செப்ட், bங்கிறது y இன்டர்செப்ட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நமக்கு 4, -6 இன்டர்செப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதோட மீனிங் என்னன்னா a equal to 4 and b equal to -6 அர்த்தம். ஓகே, the line equation is formula என்ன? x by a plus y by b equal to 1. so x by a ஓட வேல்யூ 4 plus y by b ஓட வேல்யூ -6 equal to 1. டினாமினேட்டர் வந்து சேமா இருந்தாதான் நியூமரேட்டர் வேல்யூ ஆட் பண்றதோ இல்ல சப்ட்ராக்ட் பண்றதோ பண்ண முடியும். ஓகேவா? அதனால இதை சேமா வர வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணலாம். இங்க 4 இங்க 6 இருக்கா, அப்போ இங்க வந்து என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 6 போட்டுருங்க. இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4 போட்டுருங்க. அப்போ நமக்கு ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் 4 into 6 வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேவா? சரி, நான் இதே மாதிரி பண்றேன். இப்போ என்ன வரும்? 6x டிவைட் பை 4 into 6 minus 4y டிவைட் பை 4 into 6. ஏங்க மைனஸ் வந்துச்சு? பிளஸ் டிவைட் பை மைனஸ் மைனஸ், அதனால தான் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம்
இப்போ ரெண்டுத்துலயுமே நமக்கு டினாமினேட்டர் சேமா இருக்கு இல்லையா? ஸோ 6x minus 4y divided by 4 into 6 இந்த மாதிரி எழுதிக்கலாம் equal to 1. இதுக்கப்புறம் இந்த 4 into 6 இருக்குல்ல, இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ என்ன வரும்? 6x minus 4y equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 4 into 6 வந்து டிவைட்ல இருக்கு. இதை நாம ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வர போறோம். அப்போ என்ன ஆகும்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது அப்படியே இந்த சைடு வரும்போது நியூமரேட்டர்ல போயிடும். ஓகேவா? அப்போ 1 into 4 into 6ன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 6x minus 4y equal to 4 into 6னா அது 24. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 24 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ 6x minus 4y minus 24 equal to 0ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இதையே நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஏன்னா இந்த 6x பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல, அதாவது 6 வந்து 2 டேபிள்ல போகும் இல்லையா? அதே மாதிரி 4 வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல வரும், 24 2 டேபிள்ல வரும். அப்போ நம்ம ரெண்டு சைடும் 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணீங்கன்னா 3x வரும், இந்த இடத்துல 2y வரும், இங்க 12 வரும், ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் இதை சிம்பிளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல x and y இன்டர்செப்ட்ஸ். ஸோ அந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனுக்கு போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல இன்டர்செப்ட்ஸ் -5, 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது a equal to -5 and b is equal to 3/4. ஓகே, லைன் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? x by a plus y by b equal to 1. So x by a ஓட வேல்யூ -5 plus y by b ஓட வேல்யூ 3/4 equal to 1. So next stepல 1 divided by minusனா அது minus x by 5. இந்த இடத்துல பாருங்க y divided by 3/4 இருக்கு. இதை நாம, அதாவது y divided by 3/4 இருக்கா? So y இந்த டிவைடை நான் மல்டிப்ளையா கன்வெர்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்க 3/4 வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல்ல வரும். ஓகேவா? அதாவது தலைகீழா வரும். இப்ப 3/4 எப்படி மாறிடும்? 4/3ன்னு மாறிடும். ஓகே, இதுக்கப்புறம் இங்க 5 இருக்கு டினாமினேட்டர்ல, பட் இங்க வந்து டினாமினேட்டர்ல 3 தான் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ஒன்னு போல நம்பர் வர்ற மாதிரி பண்ணணும், ஒரே மாதிரி நம்பர் வரணும். ஓகேவா? அதனால என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல மல்டிப்ளை டிவைட் பை 3 பண்ண போறேன், இந்த இடத்துல மல்டிப்ளை டிவைட் பை 5 போட போறேன். அப்போ எனக்கு டினாமினேட்டர்ல என்ன வரும்னா 5/3 5/3 வந்துடும் ரெண்டு இடத்துலயுமே. ஓகே, ஸோ அதுக்கு தான் இதை பண்றோம். அப்போ இங்க பண்ணும்போது என்ன வரும்னா -3x வரும், இந்த இடத்துல 4 5 20 yன்னு கிடைக்கும். அப்ப ரெண்டுத்துலயுமே வந்து டினாமினேட்டர் சேமா இருக்கு, 3 into 5 that is 15 வந்து சேமா இருக்கு. கரெக்டா? ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இந்த 15 ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்? இந்த 15 இந்த இடத்துல டிவைட்ல இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும்போது இது ஆப்போசிட் சைட்ல போக போகுது. அப்ப என்ன ஆகும்? அப்படியே மல்டிப்ளிகேஷன்ல வந்துடும். ஓகேவா? அப்போ 1 into 15 equal to 15. ஸோ -3x plus 20y equal to 15 இருக்கு. பட் நமக்கு எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ்ல தான் இருக்கணும் இல்லையா? அதனால இந்த ரெண்டு டேர்மையும் நாம அகைன் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாம். இந்த ரெண்டு டேர்ம் அந்த சைடு போயிடுச்சுன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒண்ணுமே இருக்காது இல்லையா? அதனால 0. ஸோ 0 is equal to -3x இந்த சைடு வந்ததுனால +3x, அதே மாதிரி 20y இங்க வந்து பிளஸ்ல இருக்கு, ஆப்போசிட் சைடு போனதுனால -20y. அதுக்கப்புறம் இந்த 15 வந்து அங்கேயே தான் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல தான் இருக்கு, இதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அதனால சைன் எதுவும் 15க்கு சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதை அப்படியே தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? சரி, இப்போ ரிசல்ட் எழுதிடலாம். The line equation is 3x minus 20y plus 15 equal to 0. ஓகே, அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல 13th ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the intercepts made by the following lines on the coordinate axis. ஓகே, அதாவது இதுல ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு, இந்த ரெண்டு சப்டிவிஷன்லயுமே ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த லைன் இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகே, இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல இந்த லைன் கட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து இன்டர்செப்ட்ஸ் கிடைக்கும், அதாவது எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் கிடைக்கும்.
அந்த வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, இன்னும் கிளியரா சொல்லணும்னா இங்க பாருங்க, இதான் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன் இந்த பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட்ல கட் ஆகுது இல்ல, இந்த பாயிண்ட் இதோட மீனிங் என்ன, ஆரிஜின்ல இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த வேல்யூவை தான் இப்போ நம்ம வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த ஏ இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த லைன் வந்து இந்த ஒய் ஆக்சிஸ்ல கட் பண்ணதுல இந்த பாயிண்ட், இந்த பாயிண்டோட வேல்யூ நமக்கு தெரியல, சும்மா அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த பியை தான் ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வச்சு ஒரு லைனோட ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1ன்னு எழுதலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வரலாம். நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுல லைனோட ஈக்குவேஷன் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட், தட் மீன்ஸ் இந்த ஏ அண்ட் பியோட வேல்யூ தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அதுல எக்ஸுக்கு கீழே என்ன வேல்யூ வருதோ அதுதான் எக்ஸ் இன்டர்செப்ட். கரெக்டா? அதே மாதிரி ஒய்க்கு டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஒய் இன்டர்செப்ட். ஓகே, அப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு நாம கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்டை நம்மளால எழுத முடியும். ஓகேவா? சரி, கொடுத்திருக்க ஈக்குவேஷனை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். 3x minus 2y minus 6 equal to 0. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மட்டும் ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 1 வர்ற மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? அப்போ இந்த -6 தான் அந்த சைடு எடுத்துட்டு போகணும். என்ன வரும்? 3x minus 2y equal to இந்த -6 ஆப்போசிட் சைட் போறதுனால +6. அதுக்கப்புறம் நமக்கு இந்த இடம் வந்து 1ன்னு வரணும். இது எப்போ 1ன்னு வரும்? இந்த டேர்ம், அதாவது இந்த 6 இருக்கு இல்லையா, 6 6ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். கரெக்டா? அதனால நம்ம ரெண்டு சைடும் 6ஆல டிவைட் பண்ண போறோம். சரி, இது 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன கிடைக்கும்? 3x by 6 வருமா? செகண்ட் டேர்ம்ல -2y by 6 வருமா? ஈக்குவல் டு 6 by 6 வரும். 6 by 6 அதோட வேல்யூ 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 3யும் 6யும் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிள்ல 3 1s are 3, இங்க 2 3s are 6, அதாவது x by 2ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் மைனஸ் இந்த இடத்துல 2வையும் 6ஐயும் நாம 2 டேபிள்ல கேன்சல் பண்ண போறோம். 2 1s are 2, 3 2s are 6. அப்போ இங்க நமக்கு y by 3ன்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 1. ஓகே, இப்ப கரெக்ட் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்னு பாக்குறோம். பட் இல்ல, இன்னும் கரெக்ட் ஃபார்முக்கு வரல. கரெக்ட் ஃபார்ம்ங்கிறது எப்படி இருந்திருக்கணும்? x by some value plus y by some other value equal to 1 இந்த மாதிரி தானே இருந்திருக்கணும். அதாவது இந்த ரெண்டு டேர்முக்கு நடுவில் பிளஸ் தான் இருக்கணும். பட் இங்க நமக்கு மைனஸ் இருக்கு. ஓகே, இது எப்போ வந்து பிளஸா மாறும்? இந்த மைனஸ் இங்க கீழே எடுத்துட்டு போயிடலாமா? ஸோ அப்போ இதை நாம x by 2 plus y divided by -3ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த x by a இருக்கு, இந்த இடத்துல x by 2. ஓகே, இதுல இருந்து a ஓட வேல்யூ 2ன்னு நாம எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா y by b இருக்கு, இந்த இடத்துல y divided by -3 இருக்கு. கரெக்டா? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா நமக்கு b ஓட வேல்யூ -3ன்னு கிடைச்சிடும். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த a and b தான் என்னதுன்னா x intercept and y intercept. ஓகேவா? இப்போ ரிசல்ட் எடுத்து எழுதிடலாமா? So this implies x intercept equal to 2 and y intercept is equal to -3. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷனுக்கு நாம போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல லைனோட ஈக்குவேஷன் 4x plus 3y plus 12 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டன்ட்டை நாம ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். என்ன கிடைக்கும்? 4x plus 3y equal to -12ன்னு கிடைக்கும். பட் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு 1 தான் வர வைக்கணும். அதனால -12னால ரெண்டு சைடு டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிவைட் பண்ணீங்கன்னா
4x divided by minus 12 plus 3y divided by minus 12 equal to 1 ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 4ஐயும் 12ஐயும் நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4 வரும், இந்த இடத்துல 4 3s are 12 வந்துடும். ஓகேவா, அடுத்தது இங்க 3 1s are 3 வரும், இந்த இடத்துல 4 3s are 12. ஓகே, சரி, இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. இதை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். x டிவைட் பை இங்க மைனஸ் 12 தான் கேன்சல் பண்ணி நம்ம 3 டைம்ஸ் போட்டிருக்கோம், அதனால இந்த இடத்துல மைனஸ் 3. அதுக்கப்புறம் பிளஸ் y டிவைட் பை இங்க மைனஸ் 4 ஈக்குவல் டு 1. ஓகே, சரி, இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாருங்க. x by a plus y by b equal to 1ங்கிற ஃபார்மேட்ல வந்துடுச்சு. ஓகேவா, சரி, இதுல xக்கு டினாமினேட்டர்ல இருக்க நம்பர் தான் என்னன்னா a, that is a is equal to minus 3. அதுக்கப்புறம் yக்கு டினாமினேட்டர்ல இருக்க வேல்யூ தான் b, so b is equal to minus 4. ரிசல்ட் எழுதிடலாமா? So this implies x intercept equal to minus 3 and y intercept equal to minus 4. அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 5.3ல 14th ப்ராப்ளம் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the equation of a straight line passing through 1, -4 and has intercepts wherein the ratio 2:5. அதாவது இதுல ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தீங்கன்னா 1, -4 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப இதுல ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது has intercepts where in the ratio 2:5. இதோட மீனிங் என்ன? intercepts கொடுத்திருக்காங்க, அதாவது x intercept and y intercept வேல்யூ கொடுத்திருக்காங்க. பட் அது வந்து டைரக்டா கொடுக்கல, அதை வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ இதுல நாம x intercept ஏன்னு எடுத்துக்கலாம். So let x intercept is equal to a. அதே மாதிரி y intercept b ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்ப கொடுத்திருக்கிறது என்னன்னா a is to b ன்னு அர்த்தம். ஓகே, இதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. a is to b அப்படின்னா என்ன அர்த்தம்னா a by b ன்னு இதை நாம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2:5 னா அதை நாம 2/5 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இதுல இருந்து a is equal to 2/5b ன்னு நாம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இன்டர்செப்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னா x by a plus y by b equal to 1 ன்னு இருக்கும். ஓகே, இதுதான் வந்து லைன் ஈக்குவேஷன் இன்டர்செப்ட் ஃபார்ம். இதுல x by a க்கு பதிலா நாம 2/5b அப்படின்னு எழுதிக்கலாம். 2/5b plus y by b equal to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க பாருங்க 2/5 இருக்குல்ல, இந்த 5 நாம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போயிடலாம். So 5x divided by 2b plus y by b equal to 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க LCM எடுங்க. LCM எடுத்தீங்கன்னா 2b வரும். நியூமரேட்டர்ல 5x plus இங்க வந்து 2b, பட் இங்க வந்து வெறும் b தான் இருக்கு. அப்ப நியூமரேட்டர்ல 2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கரெக்ட்டா? அப்போ 2y equal to 1. So this implies 5x plus 2y equal to 2b opposite எடுத்துட்டு போனீங்கன்னா 1 into 2b 2b வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த லைன் பாத்தீங்கன்னா क्वेश्चनல சொல்லிருக்காங்க பாருங்க, இந்த லைன் 1, क्वेश्चनல பாத்தீங்கன்னா இந்த லைன் 1, -4 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. எழுதிக்கலாம். This line passes through the point 1, -4. இந்த பாயிண்ட் வழியா தான் இந்த லைன் போகுதுன்னா அப்ப இந்த பாயிண்ட கண்டிப்பா இந்த லைன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, அப்ப x க்கு பதிலா 1 னோ y க்கு பதிலா -4 எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். So 5 into 1 plus 2 into y ஓட வேல்யூ -4 equal to 2b. 5 into 1 5 வரும், 2 into 4 8, but plus into minus equal to 2b. பட் இதுல பாத்தீங்கன்னா 5 வந்து பிளஸ்ல இருக்கு, 8 மைனஸ்ல இருக்கு. வேற வேற சைன் இருக்கிறதுனால இதை நாம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -3. ஓகே, so 2b equal to -3 னா b ஓட வேல்யூ -3/2.
இதில் நமக்கு பியோட வேல்யூ -3/2ன்னு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் என்ன வந்திருக்குன்னா 5x + 2y = 2bன்னு கிடைச்சிருக்கு இல்லையா. இதில் அந்த பியோட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 2 × -3/2 இல்லை 2 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ -3ன்னு வரும். ஓகே, இந்த -3 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ நமக்கு 5x + 2y + 3 = 0ன்னு வரும். ஓகே, இதுதான் வந்து அந்த லைனோட ஈக்குவேஷன். இப்போ ரிசல்ட் எழுதிடலாம். Equation of the line is 5x + 2y + 3 = 0. Okay, அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போயிடலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா பாசிங் த்ரூ -8,4. ஓகே, அந்த லைன் வந்து -8,4 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. and making equal intercepts on the coordinate axis. Okay, coordinate axisல நமக்கு equal intercepts கிடைச்சிருக்கு. coordinate axisல equal intercepts வந்து கிடைச்சிருக்கு. அப்ப இதோட மீனிங் என்னன்னா a = b ன்னு அர்த்தம். ஓகே, சரி, அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? x/a + y/b = 1 தானே. இதுல x/a + y/b க்கு பதிலாக நாம a ன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் தானே, அதனால தான். அதுக்கப்புறம் இந்த லைன் பாத்தீங்கன்னா -8,4ங்கிற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது இல்லையா. சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த a வந்து காமனா எடுத்துட்டு ஈக்குவலுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். என்ன வரும்? x/y = 1 × a = a ன்னு வருமா. so this implies x + y = a. அதுக்கப்புறம் this line passes through the point -8,4. ஓகே, அப்ப இந்த லைன் இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட இந்த லைன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, அப்ப அந்த பாயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். x க்கு பதிலா -8 + y க்கு பதிலா 4 = a. இதுல பாத்தீங்கன்னா 8 ம் 4 வேற வேற சைன்ல இருக்கு. அதனால இதை சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4 கிடைக்குது. சப்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். அதனால -4. ஓகே, so a = -4. இப்போ இந்த a ஓட வேல்யூ எடுத்து இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். x + y = -4. அதுக்கப்புறம் அந்த -4 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா x + y + 4 = 0. ஓகே, சரி, இதுதான் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா லைன் ஈக்குவேஷன் அது. so the required line equation is x + y + 4 = 0. so அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் கொடுத்து அந்த வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.